அனைவருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு கௌலவகர்ணம் திருதியை திதி. இன்றைய நட்சத்திரம் பூர நட்சத்திரம். பொதுவாக இந்த பூரம், பூராடம், பரணி இந்த 3 நட்சத்திரங்கள் சுக்கிரனோட சாரம். அப்போ இன்னைக்கு உள்ள நிலைமைக்கு இன்னைக்கு பிறக்கிற குழந்தைகள், அது லக்னங்கள் எந்த லக்னங்களாக வேணா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு அமைப்பில் குழந்தைகள் பிறந்தால் அதில் சில நெகட்டிவ் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அந்த மாதிரி குழந்தைகளை நீங்கள் டக்குன்னு நர்ஸ்கிட்ட கொடுத்து வாங்கிக்கிறது ரொம்ப நல்லது. சில குழந்தைகள்ங்கிறத விட ஒரு 60 to 70% குழந்தைகள் இன்றைக்கி பிறக்கும்போது சிசேரியனில் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. சனி குரு பார்க்குறான். நம்ம புதன் ராகு வேறு காம்பினேஷன், சந்திரன் கேது காம்பினேஷன், இந்த மாதிரி ஒரு அமைப்பு ஒரு ஜாதகம் இருந்தால், இதுக்கு முன்னாடியே பிறந்திருந்தாலும் சரி, இதுக்கு முன்னாடி இருந்தவங்களும் சரி, வாழ்க்கையில் கஷ்டம் மேல் கஷ்டம் பட்டுருப்பாங்க. அந்த குடும்பங்களில் பல கர்ம வினைகளை சந்திச்சிருப்பாங்க. ஏன்னா அந்த முன்னோர்கள் செஞ்ச பாவங்கள் ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஈக்குவல் டு மர்டர் கேஸ் மாதிரி இருக்கும் இதுக்கு முன்னாடி பிறந்திருந்த ஜாதகங்கள் பார்த்தீங்கன்னா. அப்போ அவங்க குடும்பங்கள்ல சில நோய் நொடிகள், கொஞ்சம் பெரிய அளவில் பாதிப்புகள், அதேமாதிரி வாழ்க்கையில் முன்னேற்றத்தில் பெரிய அடி எல்லாம் விழுந்துட்டுருக்கும். இப்படிப்பட்டவங்க இந்த நட்சத்திரத்துக்கு அதிபதி ஆண்டாள். அப்போ ஆண்டாள் கோயிலில் போய் உங்கள் ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு பிரார்த்தனைகள் பண்ணுறது, திருதியை திதி அன்னைக்கு அயன சயன பெருமாளை கும்பிடுறது, இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் இந்த பெரிய ஜோதிடர்கள்லாம் கிளாஸ் எடுத்து நடத்திட்டு இருக்காங்க. அதில் நேற்று கூட ஒரு இதை பார்த்தேன். ஆல்ரெடி அஷ்டமாதிபதி ஒரு குழந்தை 2020 பிறந்திருக்கு, 2023 இறந்துருக்குன்னாங்க. பரணி நட்சத்திரம்னாங்க. ஏன் அந்த குழந்தைய பிறக்கிறப்ப அந்த ஜோதிடர்கள் கணிக்கும் போது அந்த குழந்தைய ஈஸியாக அந்த காலத்திலே ஸ்ரீகாரம் கொடுத்து வாங்குறதுன்னு இருக்குது, தவுட்டுக்கு கொடுத்து வாங்கின குழந்தைன்னு இருக்குது. அப்போ அந்த குழந்தைகளை போயிட்டு பக்கத்து வீட்லேயோ இல்லை நர்ஸ்கிட்டையோ இல்லை தாய் மாமன்ட்டையோ இல்லை முருகன் கோயிலையோ தத்து கொடுத்து வாங்கியாச்சுன்னா அந்த குழந்தையோட தோஷத்தை அவர் நிர்ணயிக்க போகிறாரு. ஜோசியர் நிர்ணயிக்கிறதுக்கு ஜோசியர் ஒன்றும் கடவுள் கிடையாது, ரைட்டா? அப்போ அந்த மாதிரி நீங்கள் தத்து கொடுத்து வாங்கி 2 பேருக்கு சாப்பாடு போட்டுட்டு இது பண்ணிட்டீங்கன்னா அந்த குழந்தையோட தோஷம் 100க்கு 99% நிவர்த்தி கிடச்சிரும். அதே மாதிரி அந்த ஜாதகங்களுக்கு வர்ற தோஷங்களை அதுக்கடுத்து மெடிக்கல் கண்டிப்பாக இருக்குது, மெடிக்கலும் இதில் எடுத்துக்கிடணும். அதே போல் இந்த மாதிரி உள்ள நட்சத்திரங்கள் வரும்போது அதுக்குண்டான பலன்கள் பரிகாரங்கள்ங்கிறது எங்களுக்காண்டி செய்யல, உங்கள் குடும்பத்தில் ஏற்படுத்தப்பட்ட தோஷங்களை நிவர்த்தி பண்ணுறதுக்கு தான் பரிகாரங்கள் செய்கிறீங்க. அதை பார்த்துக்கிட்டு செஞ்சு நிவர்த்தியாக இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும். வாழ்க வளமுடன்.